டோலிவுட்ல முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய ஆக்டிங்ல ரீசெண்டா தேவரா படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல ஜூனியர் என்டிஆருக்கு பேரா மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட மூத்த மகளான ஜான்வி கபூரும் நடிச்சிருக்காங்க. என்னதான் இது தெலுங்கு படமா இருந்தாலும் இதோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆகி பலருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சோ இதனாலேயே தமிழ் படங்களுக்கு நிகரா இந்த படத்துக்கும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமா தியேட்டர்ஸ்ல போய் பாத்துக்கிட்டு வராங்க. சொல்லப்போனா தமிழ்நாட்டுல இந்த படம் ஓடுறதுக்கு மியூசிக் டைரக்டர் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்ததும் ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஆக்சுவலா ட்ரிபிள் ஆர் படம் மூலமா தமிழ்நாட்டுல அதிக ஃபேன்ஸ சம்பாதிச்சிருக்கக்கூடிய ஜூனியர் என்டிஆரோட தேவார படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அது மேல அதிக எதிர்பார்ப்பு இருந்தது. சோ அதை பூர்த்தி பண்ற வகையில தான் இந்த படமும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை பார்த்த பலருமே இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு வராங்க. உண்மையை சொல்ல போனா இந்த படத்துக்கு தெலுங்கு ஃபேன்ஸ் தான் வெறித்தனமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் ஜூனியர் என்டிஆர் சோலோ ஹீரோவா நடிச்சு கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுனால. இதனாலேயே ஜூனியர் என்டிஆரோட ஃபேன்ஸ் பலரும் தேவார படத்தை வெறித்தனமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில தேவார படத்தோட செலிப்ரேஷன் அப்ப ஜூனியர் என்டிஆரோட ஃபேன்ஸ் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாவே ஒரு பெரிய நடிகரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் அவருக்கு பேனர் வச்சு பெரிய கட் அவுட் வச்சு அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணி பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் வழக்கமா வச்சுக்கிட்டு வராங்க. பட் ஜூனியர் என்டிஆரோட ஃபேன்ஸ்ல பேர் ஒரு படி மேல போய் தேவரா படத்தோட செலிப்ரேஷன் அப்ப ஒரு ஆட்டை வெட்டி அதோட ரத்தத்தை ஜூனியர் என்டிஆரோட பேனர் மேல ஊத்தி அதோட தலையை அதுக்கு மேலேயே வச்சு ரொம்ப மோசமா கொண்டாடி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்தும் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த பலரும் கடுமையா தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில இந்த வீடியோ பார்த்து ஆக்ட்ரஸ் வேதிகாவும் கோவப்பட்டு பேசியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த வீடியோவை ஆக்ட்ரஸ் வேதிகா தன்னோட எக்ஸ் பேஜ்ல டேக் பண்ணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடவுளே இது ரொம்பவும் பயங்கரமான ஒரு சம்பவம், தயவு செஞ்சு இது மாதிரியான செயல்களை நிப்பாட்டுங்க. அந்த வாயிலா ஜீவனுக்காக என்னோட இதயமே ரத்தம் அடிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சித்திரவதையும் அதிர்ச்சியும் இந்த வீடியோல இருக்குது. எப்படி வாயிலா ஒரு ஜீவனுக்கு இந்த அளவுக்கு மோசமா உங்களால தீங்கு செய்ய முடியுது? எந்த ஒரு உயிரினத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. அதோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். நாங்க மனுஷனா தோத்து போயிட்டோம்னு ஆக்ட்ரஸ் வேதிகா ரொம்ப உருக்கமாவும் கோவப்பட்டும் பேசியிருக்காங்க. சோ ஒரு ஹீரோக்காக இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இறங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.